ஹாஸ்பிட்டல் போனீங்களா? ஒரு ஆளுக்கு காசு ஒரு மாதிரி சேவனுக்கு ரொம்ப அதிகம் பண்ணிட்டீங்க. 10,000 கொடுத்தீங்களா உனக்கு? எவ்வளவு கொடுத்தீங்க? அவர்தான் வாய்ஸ் தான். என் வாய் கொஞ்சம் பிற்போட குறைஞ்சிச்சு. என் வாய் பயங்கர வாய். எல்லாம் முடியாது. சண்டைக்கார மாதிரி தெரியல பார்த்தா பேசுறதெல்லாம். எல்லாம் முடியாம தான் உங்களை தேடி வந்தோம். அதான் எல்லாம் முடியாம உங்களை தேடி லாஸ்ட்ல என் பொண்ணு இந்த போன பார்த்துட்டு அம்மா நான் தான் பாத்துட்டேன். அவ என்ன சொன்னா? மதுரை 10 ரூபாய் வாங்கிட்டு எந்திரிச்சு ஓடுவீங்க பாருங்க. ஓடியா? ஓடியா? இங்க ஓடுவீங்க சொன்னானா? இங்க இருந்து இப்ப ஓடுவீங்க நீங்க அப்படின்னா அப்புறம் 48 நாள் ஆகட்டும். நீங்க எந்திரிச்சு ஓடுறீங்களா இல்லையா பாருங்க. ஓடியா? எங்க ஓடுன? செஞ்சு 6 மாசம் இருக்கு. வயசு அதிகமா இருக்கு. அவங்க எந்திக்க முடியாது. கட்டில உட்கார்ந்தா கீழே எந்திக்க முடியாது. நம்ம தூக்கிட்டு வந்தாரு அவரு. நம்ம கவர்மெண்ட்ல போய் தூக்கிட்டு வந்தாங்க. நீங்க நடந்து வருது. நடந்து வரேன். சரி காலை கொள்ளமாத்தா? கொள்ளமா காலை? வைத்தியம் பண்ற படித்தா அதெல்லாம் பார்த்த முடியுமா? போ வேணாம் போ. நடந்து போ. கொஞ்சம் எட்டு வச்சு வேகமா போ. பிடிக்காத துணை பிடிக்காம நடந்து போ. அப்படி தெரிஞ்சு பாட்டு பாட்டு பாட்டு. வீட்டு மாதிரி பண்ணா இது சேர்ல உட்காண்டாதீங்க. இல்ல கட்டில உட்கார சொல்லு. உட்காந்து கட்டில இரும்பு கட்டில போட்டு உட்காந்துக்கல. என்ன பண்ண? எப்படி என்ன பண்ணிக்கிறேன்? நான் என்ன பண்ணிக்கிறேன்? போட்டு அப்படியே அதோ நீட்டணும். அப்படி மடக்கணும். அப்பதான் நரம்பு உனக்கு டோஸ் கிடைக்கும். இந்த கால 2 காலத்துல இருக்கு. கொஞ்சம் வேகமா போனா இப்ப அடுத்து போ. வேகமா போ. அடுத்த வேகமா நடத்தப்ப இந்த நடவு வீட்டுல கிடையாது. நடக்கிறதே கிடையாது. இப்ப நடக்கிறாங்கல்ல, நடக்கிறதே கிடையாது. வீட்டுல கை கை பிடிச்சா முக்கியமா சொல்லுங்க. கொஞ்சம் எட்டு வைக்கணும். எட்டு அப்படியே போடு. போடு கட்டு மீன் கட்டு மேல கொஞ்சம் தட்டு. எதி சொல்லு எதி சொல்லு பாருமா. எதிர்மா சொல்றியா? இல்ல இப்படி எந்திக்கா முடியல. எனக்கா சொல்லாதீங்க. இப்ப கொஞ்சம் இடம் உதவி பண்ணிக்கல. மக்கள் எல்லாமே கேட்டு பண்ணிருது. மனம் போக கிடையாது. ஓப்பனா அப்படியே பாத்துங்க. எல்லாமே பாத்துக்க. என்ன சொல்றது? என்னத்த சொல்றது? மனசு பண்ண கிடையாது. பப்பிடிக்க முடியாது. எல்லாம் மக்கள் முன்னாடியே பப்பிடிக்கலாம் பண்ணிருது. எந்த பிரச்சனையும் செஞ்சு உட்காருங்க. உட்காருதா? நோட்டு இப்படியே உட்காருதா? அதோ இங்க வா. இப்படியே இங்க வா. இப்படியே கீழே உட்கார சொன்னேன்.
சாப்பிடாமா உட்காந்து பொறுமையா போறேன்னா கால் மடக்கு 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 வழியா வழி இல்லையா திருப்பியா வீட்டுல போய் பாலா படிக்கணும் வேற என்ன பண்ணி வேற என்ன பிரச்சனை அது இப்போ 2 மாசமா இருக்கு போகுது இல்லையா வேற என்ன பண்ணுது எவ்வளவு நாளா அது இருக்கு 4-5 மாசம் இருக்கணும் பாருங்க முன்னாடி இருக்கணும் பாருங்க முட்டி வலி இருக்கா இல்லையான்னு பாருங்க இல்லையா 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 வலிச்சது இல்ல இல்ல உடம்பெல்லாம் வலிக்குது தூக்கம் இப்போ 2-3-5 மாசம் முதுகுலாம் படுக்க முடியல கால் கையெல்லாம் விட்டு போகுது ஏன் வேலை செய்ய முடியல எதுக்கு செய்யணும்னு இல்லையா போதுமா திருப்தியாச்சா அப்படின்னு பேட்டி தாங்க எங்க இருந்து வரீங்க என்ன பண்ற எவ்வளவு பிரச்சனை பண்ற எங்கனால முடிஞ்சது மக்கள் கடை போறேன் அவர் காசு எடுக்கிற நாங்களும் அன்னதானம் தரேன்னு சொல்லுங்க நான் இது வாடகை வீடு நான் மக்களுக்காக நான் சேவை பண்றேன் இப்ப எவ்வளவு அமௌண்ட் வாங்கிக்கலாம் ஜோசிகன் 10,000 கொடுச்சு இப்ப எவ்வளவு வாங்கலாம் என்ன சொல்ல பேசுங்க 10,000 கொடுச்சு 10,000 நடந்துருங்க நான் ஒரு செகண்ட் எனக்கு வச்சுக்க எவ்வளவு வாங்கலாம் சொல்லுங்க அதான் 10,000 கொடுச்சு 10,000 பத்தாது கால் வலி 2 வருஷமா இருக்கு. நான் எவ்வளவோ பார்த்தேன், கேட்கல. அப்புறம் ஐயா கோயிலுக்கு வந்தேன். இப்போ கால் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. அம்பத்தூர்லேருந்து வரேன். 2 வருஷமா இருக்கு வலி. 2 வருஷமா இருக்கு. நானும் எங்கெங்கெல்லாமோ போய் இப்போ எல்லா வைத்தியமும் நான் பார்த்துட்டேன், கேட்கல. கடைசியில் ஃபோனில் பார்த்து என் பொண்ணு சொன்னான், ஐயா கோயிலுக்கு போயிட்டு வருமா நல்லா ஆயிரும் அப்படின்னா. அதனால இங்கே வந்தேன். இப்போ வந்ததுக்கு பரவாயில்ல கால் வலி. எனக்கு அம்பத்தூர்லேருந்து வந்திருக்கிறோம். ஒரே முட்டி வலி, கழுத்து வலி தாங்க முடியல. நானும் எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், எனக்கு சரியாக கேட்கல. நாங்கள் போன பார்த்து ஐயா கோயிலுக்கு பார்த்தோம். இப்போ ஐயா கோயிலுக்கு வந்தால் நல்லா குணமாகி போச்சு. ரொம்ப திருப்தியாக இருக்குது. நல்லா அன்னதானம்லாம் போடுறாங்க, வயிறார சாப்பிட்டு போகிறோம். திருப்தியாக சாப்பிட்டு நாங்கள் மனசு ரொம்ப சந்தோஷமாக போகிறோம். ரொம்ப மனசு சங்கடப்பட்டு தான் வந்தோம். இப்போ சந்தோஷமாக போகிறோம். நாங்கள் காலில் யாரோ செய்வனை வச்சுருக்குன்னு சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு 12,000 கொடுத்தேன். எடுத்து பார்த்தேன், கேட்கல. ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், கேட்கல. எதுலேயுமே கேட்கல. எப்போ என் பொண்ணு போன பார்த்தா, வாமா ஐயா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்தோம். திருச்சியாக சாப்பிட்டோம். 10 பைசா கூட வாங்கலை. எனக்கு இங்கே வந்ததுக்கு பாதி வலி கட்டிருக்குது. இன்னும் வாரம் வருவேன். முட்டி ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஒரு வாரம் 10 நாள்லயே ஆபரேஷன் பண்ணணும், இல்ல அவங்களால நடக்க முடியாது, கஷ்டம் சரி சொன்னாங்க. அதனால என்ன பண்ணுது, அதான் இந்த கால் வலி ரொம்ப நீட்ட முடியல. உட்கார்ந்தாலும் அப்படியே கால் நீட்டிட்டு தான் உட்கார வேண்டியதா இருக்குது. ரொம்ப நேரம் மடக்க முடியறது இல்ல.
நான் என்ன சொல்றேன், ஜென்ஸுக்கு இந்த காலு வலி முட்டு வலி நான் வேஸ்ட் கட்டி வீடியோல போட்டுக்கிறேன். ஆமா அப்ப சாப்பிட்டப்பா நான் வீடியோல வந்து போட்டுக்கிறேன். ஜென்ஸுக்கு வந்து இந்த வலி முட்டு வலி இருந்துச்சுன்னா நீங்க வேஸ்ட் கட்டி வாங்கன்னு சொல்லி போட்டுருக்கேன். ஏன் கட்டிட மாட்டேங்குது? எப்படி நான் உருவருது எப்படி நல்லா உருவ பண்ணி எடுத்து விடு வச்சு கேமரா கேமரா சாப்பிட்டு அதே விடு நான் சொன்னது செய்யணும். பொறிமா போ என்ன பொடியா பொடியா பாக்குறேன். உனதான் பாக்குறேன் நல்லா மக்கள் உனதான் பாக்குறேன். முதல்ல இது போடுறேன். சரி நான் பொடியா சாப்பிடு கால் சொல்லி கால் மேலதான் போட்டு முட்டிக்கிட்டு போட்டுருக்காங்க. அதோட முட்டி முட்டி பரவாயில்லையா? பாத்துக்க பரவாயில்ல. என்ன போட்டு என்ன போட்டு வீடியோ கூட ஒன்னதான் இருக்கு. நாளைக்கு மேல கிட்ட நாளைக்கு வச்சுட்டு என்ன வேலையா இருக்கு வேலையை கிட்ட வரக்கூடாது. நான் என்ன வந்து கொண்டா நான் சரி நான் பேசி சரி அடி மேல அடி இந்த மாதிரி பண்ணணும். பண்ணிதான் இருக்கும். படுகண்ண சவம்பு பூண்டு அப்படியே வாடி போட அப்புறம் எப்படி பண்ணிட்டே இருக்கு சொல்றீங்க. நான் சொன்னா நீங்க செய்யுங்கன்றேன். இப்போது வரைக்கும் பண்ணிதான். இப்ப எப்படி குறைதல நீ அவரே சொல்லுவாரு. இப்ப பாருங்க நடந்து போயா கையில எனக்கா சொன்னதா உட்காரு மடி காலம் மடி உட்காந்து கீழே போடு காலம் மடி சம்பளம் போடு. நம்ம காலம் மடக்க முடியாது. மடக்கி உட்காரு இன்னும் மடக்கு காலம் மடி உட்காரு. வருதா அங்க பார்த்து சொல்லுங்க. நல்லா என்னம்மா பேசுற கேட்டா உட்கார உட்காரியா? ஏன் காலம் எப்படி இருக்குது? நல்லா கதிரி வேமா ஓடு வேமா போயிட்டான். உட்காரு என்ன பிரச்சனை? உட்காருங்க. எவ்வளவு நாளா எவ்வளவு நாளா நீங்க எங்க போனீங்க? ஹாஸ்பிட்டல் போனீங்களா? உடனே கட்டி வரணும். இந்த மாதிரி வரலாம். எப்படி தூக்கி எப்படி செய்யறது? பையன் கொஞ்சம் குறைச்சு தரேன். காலை நீட்டுமா கட்டிடுறா கையணுமா? ஒரு காலம் 2 கை கட்டணும். தட்டு வா கட்டி கொண்டு வா கீழே வா அவ்வளவு தட்டு பாரு வைப்பு பாருமா ஏச்சு நடந்து போயிட்டு வாங்க. எனக்காண்டி பரவாயில்ல உட்காந்து சொல்லக்கூடாது. சொல்லுவாங்க சொல்லியா திரும்ப துணி மாதிரி இந்த வரைக்கும் அப்படியே வந்து பண்ணாங்க.
பாருங்க பாருங்க பேப்பர் பாருங்க. நல்லா அதே மாதிரி வீட்டில் ஃபாலோ பண்ணிக்கியா. அம்பத்தூர்லேருந்து வரோம். அம்பத்தூர் ஐயா கோயில் பக்கத்துலேருந்து. இது வந்து யூடியூப்பில் பார்த்தோம் நாங்கள். இங்கே வந்து போரூரில் வந்து இங்கே ஐயா வந்து இந்த மாதிரி பண்ணுறாருன்னு எல்லாருக்கும் நல்லா ஆக்கி விட்றாரு. அதனால் எனக்கு ஒரு 10 நாள் முன்னாடி கால் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் விட இப்போ நல்லா ஆக்கிட்டார், ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இன்னும் அந்த எண்ணெய்லாம் தடவைனா இன்னும் நல்லா ஆகிடும். நீங்கள் நம்பிக்கையோடு போங்க. சாப்பாடெலாம் போட்டு நல்லா வரவேற்கிறாரு. இன்முகத்தோடு எல்லாரையும் வரவேற்று எல்லா குறைகளையும் தீர்த்து நல்லபடியாக அனுப்புகிறாரு. ரொம்ப பைசா எல்லாம் வாங்கிறது இல்லை, இஷ்டப்பட்டு ஏதோ கொடுத்தா நம்ம இது பண்ணிப்பார். சரி. நாங்கள் அம்பத்தூர்லேருந்து வரோம். எனக்கு முட்டி வலி ஒரு வருஷமாக இருந்தது. இப்போ 5 நிமிஷத்தில் நல்லா பண்ணி விட்டார் சாமி. காசெல்லாம் வாங்குறதுல சாப்பாடெல்லாம் வயிறு நிறைய போட்டு நீங்கள் இஷ்டப்பட்டதை கொடுங்க சொல்கிறாங்க. உட்காருங்க. எத்தனை வருஷம் வழியிலையா? 2015 எவ்வளவு நல்லா இருக்குது? எங்க இருக்குது இடுப்பு? டாக்டர் போனீங்களா? 5 வருஷமா இருக்குது. எத்தனை வருஷமா இருக்கு? 10 வருஷம் வழி. திரும்புங்க பாப்பா மரம் அவனே பார்த்துருவாங்க. நீ திரும்புமா கொஞ்சம் இழுத்து விட்டு போட்டு விட்டு தைச்சு விடு. தைச்சு விடு. இப்ப பண்ண மின்னுக்கு எப்படி இருக்குது? கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? என்ன போடு புனிய சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாங்க போங்க. சாப்பிட்டாயா? சரி உட்காருங்க ஐயா. ஓரம் கடி உட்காருங்க. வாய் தந்து பேசுங்க. போச்சா? 10 வருஷம் வழி. குடியா குடிமா. கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வாடா. எனது வீடியோ பூரா ஒன்னதான் இருக்கணும். எனது வரக்கூடாது. என் கையும் வரக்கூடாது, என் மூஞ்சியும் வரக்கூடாது. போட மாட்டேன் போக மாட்டேன். நீ சொன்னாலும் போக மாட்டான். என் குட்டி பையன் நல்ல பையன் பேர பையன் நாளைக்கு வந்து நான் பார்க்கணும். பாருமா எடுவாங்க. போச்சாரிசா பாத்துக்க. 20 வருஷம் வழி. இதே மாதிரி வீட்டுல படிக்கணும். நடந்து போங்க. வேகமா போங்க. போங்க வேகமா போயிட்டு வாங்க. வேகமா போறதான் முடியும்னு பாத்துக்கணும். எப்படி இருக்கு இப்ப? அதான் சார் வீட்டுல இதே மாதிரி பாடம் படிக்கணும். மயிலாப்பூர்லேருந்து வரேன். 2015 வழி டாக்டர்கிட்ட எல்லாம் போனேன். எதுவும் சரியாகலை. அக்குபஞ்சரும் போனேன். அது அப்பப்போ போவேன், ஆனால் திரும்ப திரும்ப வரும். இப்போ ஐயாக்கிட்ட வந்திருக்கேன். சரியாயிருக்கு இப்போதைக்கு. அப்புறம் சரியாகலைன்னா மறுபடியும் வரேன். ஒரு பைசாலாம் வாங்கலை, நல்லா பண்ணியிருக்காரு.
இந்த சைடு தூக்கி பிடிச்சிக்க. இந்த சைடு 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 இப்படி தூக்கி பிடிச்சிக்கமா. அப்படி பிடிச்சிக்கமா. இதோ இது இப்படி போட்டு. பனிக்கெல்லாம் தான் கொஞ்சம் வரும். பனி காலத்துல மழை காலத்துல தான் கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தி வலி வரும். வராதுல்ல. அந்த வீடியோல சொல்றேன். பாதி வெடி குறைய கண்களை இருக்கும். நீங்க வீட்டுல பண்ண எனக்காக சொன்னீங்க வழி குறைஞ்சுன்னு உங்க உடம்பு வெளி குறைஞ்சாலும் சொன்னீங்க. அதுதான் மக்களே சொல்றது. நான் மந்தவெளியிலேருந்து வரேன். ஏற்கனவே கொரோனாவுக்கு முன்னாடி வந்தேன். இந்த கை 2 வருஷமாக இந்த பேக்கில் போய் கால்லாம் அலம்ப முடியாது. அதனால் ஐயா கிட்ட வந்தேன். அந்த கொரோனாவுக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் தான் வந்தேன். இப்போ இந்த கையால் நான் எல்லாமே வேலை பண்ணுறேன். அதனால் நம்பிக்கையோடு அவங்க இடுப்பு வலின்னு சொன்னாங்க. வா ஐயா கிட்ட போகலாம், எனக்கு இந்த மாதிரி இருந்தது சரியாக போச்சு அப்படின்னா. அதனால் அவங்கள கூட்டின்னு வந்த இடுப்பு வலினால் அதனால் அவங்களுக்கு சரியாக போச்சு. எனக்கும் கழுத்து வலி இப்போ தான் வந்தது. அதனால் கழுத்து வலியும் பார்த்தேன், சரியாக போச்சு. அன்னதானம்லாம் போடுறாங்க. நான் இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். அதனால் நான் சாப்பிடலை இன்றைக்கி. அது என்னால் முடிஞ்சது நான் காணிக்கையாக போடுறேன். சொல்றேன். ஒரு 2 ஹவருக்கு 3 ஹவர் பண்ணுங்கன்ற கை கழுவணும். பண்ண கையை கழுவி தூக்கி கையை கழிச்சு சொல்லிக்கிறேன். வாங்க, நீங்க ஒரு சூழ்நிலை சொத்தம் தரணும்னு சொல்லி தெரியும். நீங்க திரும்ப செய்ய மாட்டீங்க. உட்காருங்க. போதுமா? ஒரு 4 ஹவருக்கு 3 ஹவர் சீட்டா எத்தனை 2 ஹவருக்கு எத்தனை சொல்லலாம் சொல்லுங்கப்பா. ஒரு கட்டி மேல் வருது, ரத்த கட்டி போயிருக்கு. என்ன குறைய முடியுமா சொல்லுங்கப்பா. நீங்க அதை படி பண்ணாதான் குறையும், குறையாது. சரி, இப்ப பாருங்க. பாருங்க பாருங்க. வீட்டுல மாதிரி பண்ணுங்க. சரியா? பண்ணுங்க. ஒரு 8 தடவை பண்ணலாமா? அம்மா உனக்கு தூங்க ஒரு வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்கம்மா, தான் குறைங்க. நைட்டு தூங்குற 10 மணிக்கு தூங்குவீங்க, அது வரைக்கும் கொஞ்சம் பண்ணிட்டே வாங்க, குறைஞ்சிடும். சரியா? வரலையா? அவருக்கு இடுப்பு வலி வந்துச்சு. எவ்வளோடா? 10 வருஷமா இருக்குதா? இப்படிவா ஆஃபீஸுக்குள்ள போனீங்களா? திரும்ப நிச்சயம் போய்ப்பாங்க. ஒரு என்ன போடுங்க. நான் போடாது, நான் போடாது. குடி ஐயா, குடிஞ்சு குடியா. வெயிட் லூஸ் பண்ணியா? வெயிட்டியா குடிய. அப்பதான் வாட்டம். இதை வாட்டம் வராது. இந்த வீடியோ பூரா குட்டி போய் சபரிநாதன் சின்ன ஐயா தான் வைத்தியம் சொல்லி விட்டுறேன். சின்ன ஐயா வைத்தியம் சொல்லி போட்டு விட்டு சொல்றேன்.
அங்க விட்டுறா முதல்ல இருக்குதான் சொன்னாரு. இடுக்கூடாது நீ முதல்ல இடுப்பு பாரு, அப்புறமா தட்டு சரி போக போகுது. ஏயா ஏயா குட்டை கிளப்புற? இடுப்புன்னா நீ இடுப்பு பண்றான். அதுவே எனக்கு இங்க வலிக்குது அங்க வலிக்குது வெளியே சொல்ல வேண்டியதானே எங்க வலிக்குதுன்னு. முதல்ல இடுப்படி குறையிட்டா 10 வருஷம் வலி என்ன குறையிட்டா அதுக்கு பிறகு அந்த பக்கம் தேய் சொல்றவன இங்க தேய் பாருங்க. தேய் இங்க தேய் இங்க தேய். எங்க இருக்குது? ஓ இவன் கை வச்சுனாலும் பெயின் அதிகமா வச்சுக்கிட்டியா? எங்க இருக்குன்ற குறைஞ்சி போச்சு ட்ரெயின் பண்ணி. இருபது வருஷம் 30 வருஷம் வரையும் போயிட்டு இருக்குது. பாரு பாரு பதட்டம் இல்லாம சொல்லுங்க. ஏன் பாத்து பாடுற? வீட்டுல ஒரு அன்னைக்கு எவன் சொன்ன எண்ணெய் போட்டு உருவிட்டு என்ன உருவிட்டு சுத்தி சொத்தம் கொடுக்கணும். சரியா? வளர்றவனு வேறவனு. என் பேர் கஜலட்சுமி. சென்னை கேசவ பெருமாள் கோயிலேருந்து புதுகும்முடிப்பூண்டி வரேன். ஃபுல்லாக கால்வெளியிலும் ஒரு மாதமாக வலி அதிகமாக வந்து ரத்தம் கட்டிகிட்டு இருந்தது. போன வாரம் வந்தோம். ஐயாவை பார்த்தவொடனே நடக்க தோள்பட்டையிலேருந்து தூக்கிட்டு வந்தார். இப்போ நடக்கிறதுக்கு ஐயா வந்து அழகாக வலியெல்லாம் நீக்கி விட்டார். மறுபடியும் வலி இருந்தது இந்த வாரம். இப்போவும் பரவாயில்ல. அவரை அன்னதானம் மக்களுக்கு அனைவரும் ஃபஸ்ட்டு அன்னதானம் எல்லாருக்கும் போட்டு அப்புறம் மருத்துவர் வந்து அவர் செய்கிறாரு. என் மக்கள் அனைவரும் என்ன அவங்களால முடிஞ்ச உதவி அன்னதானத்துக்கு கொஞ்சம் செய்யுங்க சொல்லி கேட்டுக்கொள்கிறேங்க. என் பேர் வேதமணி. சென்னை கேசவ பெருமாள் கோயில் புதுகும்முடிப்பூண்டிலேருந்து வரேன். இடுப்பு வலி 10 வருஷமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஐயா கிட்ட வந்தோடனே எண்ணெய் போட்டு தேய்ச்சார். உடம்பு வலி பரவாயில்ல. அன்னதானம் வயிறார அன்னதானம் போட்டார். சாப்பிட்டேன். என்னால் முடிஞ்சது அன்னதானத்துக்கு கொடுத்துருக்கேன். நன்றி. உட்காந்து பழக்கம் பண்ணுங்க. உட்காந்து பழக்கம் பண்ணாதான் அந்த நரம்பு புதுசு கிடைக்கல டைட்டா புடிச்சுக்க. நல்லா கேட்டு சேர் உட்கார விடாதீங்க. கட்டில உட்காந்து கை காலை கேட்டு சொல்லுங்க. எவ்வளவு இருக்குது? 5-6 மாசமா கொஞ்சம் லூசாக போட்டு இருந்தியா? நான் எப்படி தெரிகிறது? கொஞ்சம் லூசா போட்டு பண்ணலாம் இல்ல? அது போர்டு பூரா கீழே விழுந்துருந்தோம். பூரா காஞ்சிட்டான். எப்படி என்ன பண்றது? அது சரி தட்டி விடு தட்டி விடு. நான் கால் நீட்டு சொல்றேன். அந்த இது வரும்போது கொஞ்சம் லூசா போட சொல்லுங்க. மேல இருக்கு மேல இருக்கு. ரெண்டு முக்கிய அழுத்தி கொடு. நல்லா அழுத்து. அடிங்களா நீ எப்படி பண்ண முடியாதுல்ல? போதும் கொஞ்சம் லூசா போட்டு கை வச்சு வர முடியும்.
பொறுமையா பொறுமையா வா, பொறுமையா வரும் ஸ்பீட் வராது. பாருமா நாலு திட்டு வரும்போது புதுசா போட்டோம் வேற என்ன பண்ணுது கேட்பேன் நான் கொஞ்சம் என்ன செய்ய அடுத்து போது கொஞ்சம் லூசா போட்டு கொஞ்சமா போட்டு கொஞ்சம் லூசா சொன்னா இப்ப வரைக்கும் தேக்கலாம் தேக்க கொஞ்சம் பறந்துரு 2 கைக்கு போடணும் கொஞ்சம் 20 தடவை அது சொல்லுது இல்லை ஒரு 2 நசுக்கு இங்கிருந்து இருமா இதுதான் செயல் வழி பொட்டா கிடைக்கும் தேக்கிட்டியா நான் யானி வரணும் அவன் நெட் அடிக்க முடியுமா அதை அடிக்க முடியாது நம்ம தான் அப்படிலாம் சோதி இருக்கும் ராஜா புரியுது வயது மடக்கு வரல மடக்கு வாய்ப்பா மடக்கத்தா வர உடனே மினிமா பாரு மடக்கு வருதா வரலையா காட்டு வீட்டுல அது மாதிரி பண்ணணும் சரியா நம்ம வீட்டுல அது மாதிரி பண்ணணும்னா இருந்தா மடக்கு மடக்கு இருந்தா பொறுமையா அப்பதான் வரணும் இல்லை வழிகள் வீக்குதா சோறு வீக்குதா அப்புறம் மயக்கம் ஓகேவா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டியா தெரியுதா உனக்கு தெரியல பூரா வழி குறைய போகாது நல்லா கேட்டுக்க கொஞ்சம் பாதி வழி குறையும் பாதி இருக்கும் நான் வீடியோலயே போட்டுக்கிறேன் பாதி தான் குறையும் பாதி இருக்குன்னு தான் போட்டுக்கிறேன் மொத்தமாக முடியாது என்னால நீங்க தான் வீட்டுல பாத்துக்கிறேன் இல்ல அடுத்த வாரம் வாங்க நான் முடிச்சு தரேன் மொத்தமா தூக்க முடியாது எந்த வழியா இருந்தாங்க இப்ப வருதா கட்டிங்களா அதே மாதிரி வீட்டுல நீங்க என்ன படிக்க எண்ணெய் போட்டு இங்கிருந்து எண்ணெய் போட்டு உருவிட்டு நெட் அடிச்சு விட்டுட்டு சுடுதி வச்சு ஒத்தனை கொடுத்து கடுகு எண்ணெய் மஞ்சத்தூள் பூண்டு பச்சை கப்புறம் ஒரு பாத்தி வச்சு சரியா இடுப்புல அப்படிங்களா தட்டி விடுவா
நீங்க ஏன் குடிக்கிற குறைஞ்சா பாத்தீங்களா? அதே மாதிரி பண்ண சரியா? என்ன வேற இல்லையா அவன இந்தாங்க அடுத்த கொஞ்சம் ரூசா போட்டு சொல்லுங்க. பரவாயில்லையாமா? அப்படியே அவ கொடுப்பா. ஐயா வாங்க. எனக்கு வந்து 5-6 மாதமாக இருந்துச்சு. இப்போ ஐயா கிட்ட வந்திருக்கேன். ஜாயின்ட் பெயின் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தட்சணைன்னு எதுவும் வாங்குறது இல்லை. அன்னதானத்துக்கு நம்ம விருப்பப்பட்டது கொடுக்கலாம். நரம்பே வேலை செய்யலையா? நரம்பு வேலை செய்யலையா? கைப்பற்ற இல்ல அப்படியே அப்படியே அப்படின்னு நீ மறைச்சிட்டு கேமராவை உனக்கு தெரியும். புதுசா போட்டு கூப்பிடுவாங்க. சரி ஆமா அடியோட தூக்கி பாருங்க. வடிகான்னு சொல்லுங்க. வடி இருக்குதா? வடி குறைச்சா குறையிலையா சொல்லுங்க. வடி குறையிலையா? ஆமாங்க அப்படியே இல்லையா? வடி குறைச்சா குறையில தெரியல. ஐயா வலி இருந்தா உனக்கு வலி கொடுக்கும், வலி இல்லைன்னா வலி வராது. உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டேன். ஜாஸ்தியா இருக்கா? ஐயா ஆயில விடுங்க. உனக்கு எப்படி தெரியுது வலி? அப்படி சொல்லுங்க. வலி இல்லைன்னு சொல்லுங்க. அப்புறம் அப்படி சொன்னாதானே தெரியும். சொன்னேன் அப்படி கீழே இருக்கு. கீழே அந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் இருக்கு. அந்த பக்கம் இருக்கு. நான் பின்னாடியா இருக்கு. பின்னாடி இவரு இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு. அந்த சைடு இந்த பக்கம் தள்ளி இல்லையா? பின்னாடி போன எப்படி போக சொல்றேன். எப்படி போனா அந்த பக்கம் அப்படியேதான் 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 கொண்டா கீழே கொண்டா கீழே கொண்டா எடுத்தா கொண்டா நீ எடுத்தா.
பாரியா இப்ப பாரியா சொல்லுங்க இப்ப பாருங்க வலி இருக்கா அப்படிங்களா வீட்டுல போய் அதே மாதிரி பண்ணணும் ஏன் பண்றது பத்தாது ஆமா கடுகு எண்ணெய் சொன்ன இல்ல கடுகு எண்ணெய் கொஞ்சம் பூண்டு மஞ்சத்தூள் போட்டு காய்ச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் எடுக்கணும் அதை அதுக்கு ஒரு சுடுதண்ணியை வச்சு ஒத்தனை கொடுக்கணும் ஒரு 4 ஹவருக்கு பண்ணீங்கன்னா அது கிடிப்போம் அப்படின்னு ஆகாது அது சொல்லி அதே பண்ணலாம் பண்ணிடுங்க காலை அது முன்னாடி உடனே வச்சு கழுவி விடுறான் எப்படி பண்ணுது கால் தேடுங்க கால் கட்டுங்க ஆயில் இங்க வந்து ஆயில் மண்ணு போட்டு இருக்கட்டும் வர ஒண்ணும் சரிங்க வெயிட் எடுங்க மேல முட்டி கீழே உட்காந்து கீழே உட்காந்து காலத்துக்கு வச்சு மேலே கால் வை மேலே இன்னும் கிட்ட போடு காலத்துக்கு மேலே நீ கிட்ட போடா கால் போடா நீ காலத்துக்கு நீ கிட்ட போ நீ கிட்ட நீ போடாத வேண்டாம் நீ போ வீட்டு ஐயா காலை ஏன் நீங்க வீட்டுல வைக்கிறீங்க வீட்டுல எங்க போறாங்க சொல்ல முடியும் கண்டுக்கலாம் பாக்குறேன் சொன்ன நீங்க அவங்க வேலை அவன் பாக்குறேன் நம்ம வேலை நீ பாக்குறேன் அதான் பாக்குறேன் நீ என்ன வெறுப்பதுனால பண்ணுவாங்க 6 டே வேலை பாக்குறாங்க தங்கச்சி வா இங்க தங்கச்சி நடக்குதா எங்க துறைய திருவண்ணாமலையா இந்த தண்ணியில அடிச்சுக்கிற ஓவரா அதுதான் வேலை ரத்த சுண்ட என்ன உடம்புல வேலை கிடையாது அது என்ன பண்ண எல்லாத்தையும் அதுதான் எனக்கு அதுதான் உனக்கு அதுதான் எல்லாத்தையும் நடந்து பாருங்க போங்க நடந்துட்டு பாருங்க எப்படி பாருங்க பொறுமை தெரியா அச்சு இல்லாம நடந்து போங்க பாருங்க ஆனா திரும்ப கூட பொறுமை திருப்பி இந்த பக்கம் திரும்புங்க இங்க பாருங்க இந்த கால் இப்படி வரும்போது அப்படி நிப்பாட்டி அப்படி திருப்புங்க லேஸ்தா ஒண்ணு அடிச்சு போடாதீங்க காலை அப்படி திருப்பி கொண்டு போகணும் அப்படி பொறுமையா போங்க கூட ஆள் வேணுமா நடங்க பொறுமையா போகணும் ஸ்பீட் போகாத காலை திருப்பி வச்சுக்கோங்க எப்படியாங்க கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் பரவாயில்ல உட்காருங்க உட்காருங்க வாங்க நான் கேட்டீங்களா பரவாயில்ல நாங்க பாத்துங்களா எப்படி இருக்குது சொல்ற மாதிரி நல்லா செய்யணும் கொஞ்சம் எனக்காக சொல்லக்கூடாது உங்களுக்கு தான் நல்லா இருக்குங்க என்ன சொல்றது உங்களுக்கு எனக்காக நீங்க பேசக்கூடாது உங்களுக்கு எப்படி இருந்தா கொடுக்குறேன் பரவாயில்லையா நடக்கும்போது தெரியல நல்லா இருக்குதா இதை வீட்டுல போய் ஃபாலோ பண்ணிக்கணும் பண்ணிக்கிறா வராது அதே மாதிரி சுடுதண்ணி பத்தணும் 1/2 மணி நேரம் இதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் இதுக்கு கலந்து விட்டு சுடுதண்ணி வச்சு துணியில புரிஞ்சு
எனக்கு கை கால் வராமல் இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல. ஒரு 2 நாளாக கொஞ்சம் நல்லா இருக்கு. சாப்பாடு கொஞ்சம் 2 வருஷமாக ஆச்சு. கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் ஆயில் போடு சொன்னார். போட்டுங்க நல்லா வரும்னு சொல்கிறாரு. இன்னைக்கு நல்லா இருக்கு. அதில் கை காலும் கொஞ்சம் போட்டு நல்லா இருக்கு. எதுவும் கேட்கல. பாங்களே அதை கொடுத்தோம். சாப்பாடு சரி 2 பேர் சாப்பிட்டோம். நெஞ்சி பகுதிக்கு ராம் எடுத்து ஊதி சார் பிடிச்சிடா. ராமத்துக்கு போடுறாங்க கையில. ஊதுறேன். டேய் வாங்கிட்டு ஊதுல. சரிக்கா ஊது புதி பாய்க்காலையா சார். அட்கால் எப்படிங்கண்ணே? கொஞ்சம் நான் போட்டு தட்டி கை மூடி கையில நான் போட்டு புரியா? எத்தனை வாட்டி தத்துவத்துங்க பாதிரியா பாரியா கொஞ்சம் கம்மியா ஏன்னா முருங்கை சாப்பிட்டியா சிறுகரியா? இப்ப நான் என்ன கேட்டேன்? முருங்கை சிறுகரி அதான் கேட்டேன். அதே நீ செமிக்கல ஜீரோ சீட்டா முருங்கை இதே இவர் கேட்டா இருக்கானே போடு எங்க சொல்லு கேளு. எங்க இருக்கல வர தட்டு தட்டு கொஞ்ச நேரம் தட்டு தட்டு அடி தட்டு கீழே வா. அப்படியே மேல போ. சைடு போ. சைடு போ. பாரு கொஞ்சம் இந்த நாவம் போடும்போது எலுமிச்சை மரத்தை கொஞ்சம் புளிஞ்சு விட்டு எலுமிச்சை மரம் லெமன் போட்டுக்கோ. போட்டு கலை கொடு. காலடிக்கா போட்டு காலடிக்கா உட்காரு. உடனே பாதமா காலை காட்டு. காலு வீசு. காலு வீசு மேல. இன்னும் போய் நீ கிட்ட போ. நீ கிட்ட போற. நீ ஒரு காலம் மீதியா தாங்க மாட்டேன் குழந்தை. ஒரு காலம் மீதியா கேளு இல்லையா? பாரு குறைஞ்சுக்குமே. கொஞ்சம் கம்மியா அந்த காலம் கேள்வி பாரு. அதுக்காக பாடம் படிக்கும். என்ன சொல்லு சொல்ல தெரியாம போதுங்க. கேளுங்க என்ன கட்டு சொல்லுங்க. கத்துக்க பாரு. எங்க இருக்குது இப்ப பாரு இருக்கானே
இப்ப பாரு இருக்கானு பாரு கொஞ்சம் கம்மியா என்ன போட்டு என்னயா வாங்க சொல்லுங்க சொல்லுங்க வரத வான்னு சொல்றது இல்லை. ஏன்னா நீங்க பாலா போனா போதும். நம்ம மாதிரி 10 வாரம் 20 வாரம் காசு காசப்பட முடியாது. மக்களுடைய கொலைய ஒரே நிறுத்தினா பழைய தேசிய கொலையா வந்துட்டே இருக்கும். அவங்களால கடைபிடிச்சாலும் செய்யும். அவ்வளவுதான். சரிங்களா? காலம் போய் அதான் கஷ்டமா சாப்பிட்டேன். சரி சரி நாங்கள் கிருஷ்ணகிரியிலேருந்து வரோம். ஐயா கிட்ட ரொம்ப ஒரு 8-9 வருஷமாக இருந்து வந்துட்டுருக்குறோம். கொஞ்சம் வலிக்கோசரம் வந்துட்டுருக்கேன். ஐயா கிட்ட வந்ததும் கொஞ்சம் பரவாயில்லை. அன்னதானமெல்லாம் பண்ணுறாரு. வாரம் வாரம் மக்களுக்கெல்லாம் வர மக்களுக்கு எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணுறாரு. ஒன்றும் காசு எதுவும் வாங்கிறது இல்லை. நமக்கு அன்னதானத்துக்கு ஏதாவது முடிஞ்சால் உதவி பண்ணுவோம் எல்லா மக்களும். ஒரு வருஷமா இருக்குதா? ஹாஸ்பிட்டல் போனீங்களா? என்ன சொன்னாங்க? என்ன அடுப்பு அடுப்பு இல்லையா? இப்ப பரவாயில்ல. எனக்காக சொல்லாதீங்க. இல்ல இப்ப பரவாயில்ல. வீட்டுல போய் இதே மாதிரி எண்ணெய் போட்டு உரி விட்டு சுடுதண்ணி வச்சு மொத்தம் கொடுங்க. அப்பதான் குறையில குறையாது. ஓகேவா? அப்படி கொடுங்க. எடுத்துக்க. திருப்பூர்லேருந்து வரேங்கண்ணா. இப்போ ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷமாக கொஞ்சம் இடுப்பில் வலி அதிகமாக இருந்தது. ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்துச்சு, ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. ஆனால் வலி மட்டும் குறையாமல் இருந்தது. இங்கே வந்து இப்போ பார்த்த பிறகு கொஞ்சம் வலி குறைஞ்சிருக்கு. இங்கே வந்து அன்னதானத்துக்கு மட்டும் ஏதோ வந்து பணம் நம்மளால் முடிஞ்சதை கொடுக்க சொல்கிறாங்க. மற்றபடி எதுவும் நம்மளா பார்த்து கொடுக்குறது தான். அவங்களா வந்து இவ்வளோ கொடுங்கன்னு எதுவும் கேட்கல. இப்போ கொஞ்சம் வலி குறைஞ்சிருக்கு. இன்னொரு டைமும் மறுபடி வரலாம் அப்படின்ட்டு. ஐயா, நான் ஏற்கனவே வீடியோவில் வந்து போரூர் சொல்லித்தரேன்னா எப்போ பார்த்தாலும் வாரம் போரூர் சொல்லணும் தப்பாக அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா சில மக்களுக்கு நான் இருக்கிற இடம் தெரியாது. அதனால் நான் போரூர் போட இல்லைன்னா ஒரு வீடியோவை பார்ப்பாங்க மக்கள். அதனால் மக்கள் வருவாங்க. மக்கள் பிரச்சனை தீர்க்கலான்னு தான் நான் பண்ணி தருது. வேறு எனக்காக போகிறதில்ல. ஏன்னா ராஜ் வெட்னிஸுக்காக அவருக்காக விளம்பரத்துக்காக நான் போகிறதில்ல. எனக்கு விளம்பரத்துக்காக இல்லை. இந்த விளம்பரம் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறது. இந்த விளம்பரம் போய் மக்களுக்கு சேரணும். அவங்க வந்து இதில் பழைய நாளைன்னு சொல்லி தான் மக்களுக்காக நான் பண்ணுறது. நான் போர்வல் தான் பண்ணித்தரேன். வாரம் ஞாயிற்றுல போர்வல் தான் பண்ணுறேன். ஏன்னா செவ்வாய் வெய்யாலெல்லாம் பண்ணியிருந்தேன். ஹார்ட் அட்டாக் வந்ததுனால நான் பண்ணலை. இப்போ வாரத்தில் ஒரு நாள் பண்ணுறேன். அதேமாதிரி மக்கள் வந்து ஜென்ஸுக்கு வரும்போது முட்டு வலியாக இருந்தால் வேஷ்டி கட்டுவாங்க. இந்த தான் பண்ண முடியலன்னா பண்ண முடியாது. அதேமாரி நான் அடிப்படையில் கஷ்டப்பட்டு வந்தவன் தான். அதனால் வர்ற மக்களுக்கு முதல்ல போரூர் ஐயா கோயிலை பொறுத்தளவுக்கு வர்ற மக்களுக்கு முதல்ல பசி அமர்த்திட்டு தான்
எந்த வைத்தியமாக இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் பண்ணுறது அதுக்கெல்லாம் பண்ணுறது இல்லை. ஆனால் மக்கள்கிட்ட காசு கொடுக்க அதை கூட கேட்குறது இல்லை. நான் இருக்குது இப்போ 2006 இந்த வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கிறேன். அவங்களால முடிஞ்சது தர்மத்துக்கு கொடுங்கம்மா, புண்ணியந்தி அடிக்குமா அப்படின்னு சொல்லி தான் கேட்டு வாங்கி தருவேன். அவங்களால இஷ்டப்பட்டு போடுறாங்க, 500 போடுறாங்க, 100 போடுறாங்க, 1 போடுறாங்க, 10 ரூபாயும் போடுறாங்க, 5 ரூபாய், அதெல்லாம் நான் கண்டுக்கிறது இல்லை. துட்டுக்காக இல்லை, ஒருத்தர் தரல கூட ஒருத்தர் எனக்கு தருவாங்க சாப்பாட்டுக்கு மக்களுக்கு. அதனால் மக்களுக்கு பாடி தரேன். இதேமாதிரி வந்து பாதி வலி குறையும், பாதி இருக்கும். வீட்டில் நான் சொல்கிறது அதை கடைபிடிச்சாங்கன்னா அந்த வலியும் குறைஞ்சிரும் ஐயா உண்டியா. அதேமாதிரி ஜனவரி மாதம் லேடிஸ் இருக்கலாம், எத்தனை லேடிஸ் மக்கள் வந்தாலும் புடவை உண்டியா ஐயா உண்டியா.